சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வரும்போது they want all fast foods எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி they want fast track treatments. ஸோ எங்களுக்கு இன்டர்கோர்ஸ் வச்சு கூட டைம் இல்லை, we are so stressed out. பீரியட்ஸோட டே 9, 10லேருந்து 21 நாள் 22 நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்க கப்பலுக்கு ஒரு வருஷத்தில் கன்சீவ் ஆகலாட்டி கருக்குழாய் அடைப்பு 2 பக்கமும் அடைப்பு இருக்குன்றப்ப ஒன்லி IVF தான் would be the treatment. IVFனா இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதுதான் ஃபுல் ஃபார்ம். இதெல்லாம் ஹார்மோன்ஸ் வச்சு கொரிலேட் பண்ணாதான் அவங்களோட ஓன் விந்து அணுக்களில் பண்ண முடியுமா இல்லையான்றது தெரியும். போத் பேரண்ட்ஸ் டயபெட்டிக், ஸோ இந்த மாதிரி ஒபிசிட்டி இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது சுகர் ஹையாக இருந்ததுன்னா கருக்கலைப்பு ஏற்படலாம், அப்நார்மல் பேபிஸ் உண்டு பண்ணலாம். 15-20 eggs கூட வரும். இப்போ இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் இஸ் தேர் இன் யுவர் பாடி. ஜென்ரல் பாப்புலேஷன் கம்பேர் பண்ணால் தேர் அட் அ லிட்டில் ஹை ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் ஓவேரியன் அண்ட் யூட்ரைன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர். சக்ஸஸ் ரேட் வந்து எல்லாத்துலேயுமே 100%ன்னு எங்கேயோ இருக்காது. ஃபினான்ஷியல் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அண்ட் மென்டல் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அன்பு வணக்கங்கள். IVF சிகிச்சை குறித்தும் பிரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, முக்கியமாக இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. இதையெல்லாம் குறித்து நம்மளோடு விவாதிக்க மருத்துவர்கள் இணைந்துள்ளார்கள். மூத்த மகப்பேறு மருத்துவர்கள் சந்தியா அவர்களும் லக்ஷ்மி அவர்களும் வீணா அவர்களும் இணைந்திருக்காங்க. அதோட நீரிழிவு நோய்க்கும் ஃபெர்டிலிட்டிக்குமான தொடர்பை பற்றி பேசுகிறதுக்காக லவ்லீனா மேம் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஃபஸ்ட்டு சந்தியா மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம். இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது முதல்ல பேசிக்காக எதுலேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கு IVF என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுது, முதல்ல IVFனா என்ன? இன்ஃபர்டிலிட்டின்னு என்ன அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆகி 1 year நம்ம வந்து தொடர்ந்து இன்டர்கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து ப்ரெக்னென்சி ஆகலை, அப்போ தான் வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். IVFனா இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதுதான் ஃபுல் ஃபார்ம். ஸோ எப்படி ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக்கு தேவை. ஸோ அந்த ஸ்பெர்மும் எக்கும் வந்து டியூபில் மீட் பண்ணி அங்கே தான் கன்சீவ் ஆகும். தட்ஸ் அ நேச்சுரல். ஸோ இப்போ வந்து நேச்சுரலாக சம்டைம்ஸ் டியூபில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த நேச்சுரலாக அவங்களுக்கு கன்சீவ் ஆக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்கு தனியாக ஒரு ஃபீமேல்லேருந்து எடுத்துகிட்டு ஸ்பெர்ம் தனியாக ஒரு மேல்லேருந்து எடுத்துகிட்டு அது வெளியிலேருந்து ஃபர்டிலைஸ் பண்ணுவோம். ஒரு லேபில் வச்சுட்டு ஒரு மைக்ரோஸ்கோப் அண்டராக ஃபர்டிலைஸ் பண்ணுவோம். அதனால தான் இன் விட்ரோ, அவுட் சைட் த பாடி, நம்ம பாடியிலேருந்து வெளியே அது ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்கை வந்து யூட்ரஸ்குள்ளே வச்சுடுவோம். ஸோ அதுதான் IVF. வீணா மேம், இப்போ வந்து எவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து இல்லை நேச்சுரலான ஒரு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை இது வந்து நமக்கு ப்ராப்ளம்னு உணரக்கூடிய அந்த டைம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1 year டைம், 1 year ஆஃப் ரொட்டீன் இன்டர்கோர்ஸ். கூகுள் டைமில் எல்லாத்தையும் அந்த ஃபர்டிலைசேஷன் என்னென்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஓவுலேஷன் டைமில் பார்த்துட்டு அந்த டைமில் மட்டும் சேர்ந்து இருக்கிறது கிடையாது. ஒரு 12 months பீரியடில் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ், ஒரு ரொட்டீன் ரெகுலர் சைக்கிள்ஸ், 28 நாள் 30 நாள் ஒரு கேர்ளுக்கு நார்மலாக சைக்கிள் வரும். அந்த 30 நாள் பீரியட்ஸ் வர பொண்ணுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் பீரியட்ஸோட டே 9 or 10லேருந்து 21 நாள் 22 நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்க கப்பலுக்கு ஒரு வருஷத்தில் கன்சீவ் ஆகலாட்டி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்துருக்கும், இல்லை ஒரு வருஷத்தில் 1 or 2 months சேர்ந்துருக்கும், அந்த மாதிரி இருக்க கப்பலுக்கு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்ல மாட்டோம். அதுவும் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு IVFன்னு போக மாட்டோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம், என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் எவாலுவேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கரு தெரிக்கிறதுல பிரச்சனை இருக்கா, ஓவுலேஷன் இண்டக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஹஸ்பண்ட்க்கு விந்தில் எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு IUI அது மாதிரி தான் சொல்லுவோம். அதில் சக்ஸஸ் ஆகலாட்டி இல்லை அதில் சக்ஸஸ் ஆக பாசிபிலிட்டி இல்லைன்னு கண்டுபிடிச்ச பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறம் IVFக்கு போகும். ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்க்கும் நீரிழிவு நோய்க்கும் உண்டான தொடர்பு என்ன? நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல்னே சொல்கிறோம். ஸோ டயபெட்டிஸ் எல்லா நோய்களோடையும் அசோசியேட் பண்ணப்படுது. அண்ட் எஸ்பெஷலி ஃபீமேல் அண்ட் மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ப்ரொசீஜர் போகிறதுனாலும் நாட் ஓன்லி திஸ் IVFன்னு கிடையாது, ஈவன் நார்மல் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணோன்னா கூட நம்ம டயபெட்டிஸ் இருக்கா, டயபெட்டிஸ் இருந்தால் அது கட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்காக வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க பிரெக்னென்ட்டே ஆக முடியாது, அவங்க IVF பண்ண முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப இயல்பான ப்ரெக்னென்சிக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு IVF ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாகவே இப்போ ஒரு மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்னென்ன பண்ணணும்? இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்துக்கணும் டயபெட்டிஸ்க்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலி நம்ம இந்தியாவில்
பிறந்ததே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஏஷியன் ஃபீனோடைப்னு சொல்கிறோம். ஏஷியாவில் இருக்கிறது இந்தியன்ஸாக பிறக்கிறதே வந்து இது வந்து நம்ம அரிசி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே நான் வைக்க விரும்பலை. இட்ஸ் அபவுட் த ஜெனட்டிக். நம்ம வந்து வி ஆல் ஏஷியன்ஸ், வி இந்தியன்ஸ் எல்லாருமே ஒரு ஜீனை ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஜெனட்டிக்கலி வி ஆர் predisposed to get diabetes. ஸோ அதுவே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆகிடுது. ப்ளஸ் ஒபிசிட்டி. இப்போ ஒபிசிட்டி வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. நான் சிம்பிளாக சொன்னோன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு 4 குழந்தைங்க பருமனாக இருப்பாங்க. ஸோ மற்றவங்களால ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க. டாக்டர்ஸில் வரவங்க எல்லாருமே என்ன சொல்ல, என் பையன் சாப்பிட மாட்டேன். இப்போ போய் ஒரு கிளாஸ்க்குள்ளே போய் பாருங்கள், ஒரு 4 குழந்தைங்க தான் அண்டர் வெயிட்டில் இருக்கும். நம்ம ஓவர் வெயிட்டுங்கிற கேட்டகரியே அவ்வளோ அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒபிசிட்டி அது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால முன்னெல்லாம் வந்து டயபெட்டிஸ் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே தான் நம்ம செக் பண்ண சொல்லுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. போத் பேரண்ட்ஸ் டயபெட்டிக், ஸோ இந்த மாதிரி ஒபிசிட்டி இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சுகர்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. வீட்டில் எல்லாருக்குமே மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயுமே ஒரு குளுக்கோமீட்டர் இருக்குது, சுகர் செக் பண்ணுற மிஷின். அதில் அப்பப்போ குழந்தைங்களுக்கு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பியூபர்ட்டி ஏஜில் அவங்களுக்கு வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஏர்லியாக செக் பண்ணும்போது நம்ம ஏர்லியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ப்ரீ டயபெட்டிக் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அது டைப் 2 டயபெட்டிஸ் ப்ராக்ரஸ் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம சிம்டம்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா டைப் 2 டயபெட்டிஸ்க்கு எந்த சிம்டம்ஸுமே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏர்லியாக வந்து அதை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை தள்ளி வைக்க முடியும். லட்சுமி மேம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தியன் சொசைட்டியில் ஒரு தபு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகிறதே வந்து ஒரு சோஷியல் மைண்ட் செட்லேயே ஒரு தப்பு. அப்படிங்கிறப்ப முதல்ல அவங்க முன்வைக்கக்கூடிய காரணங்கள், இதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறப்ப அதை எதை முன்வைக்கிறாங்க? இப்போ வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸில் வந்து ஐவிஎஃப்க்கு வந்து நாங்கள் வந்து கவுன்சில் பண்ண வேண்டி அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த ஐவிஎஃப் தேவைப்படுது. சில காரணங்களில் வந்து நம்மளால் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஐயுஐயை ட்ரை பண்ண முடியாது. அதாவது கருக்குழாய் அடைப்பு 2 பக்கமும் அடைப்பு இருக்குன்றப்ப அவங்க வந்து ஐயுஐக்கு வந்து போவே எடுக்க முடியாது. ஒன்லி ஐவிஎஃப் தான் would be the ட்ரீட்மெண்ட். அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து தான் we'll have to bring them to it. Whereas இப்போ வர கப்பல் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். எங்களோட கவுன்சிலிங் எல்லாம் they don't expect. ஆல்ரெடி they have a lot of Google knowledge. வரும்போதே they want all fast foods எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி they want fast track treatments. We don't want natural. We don't have time. Most of them are in night shifts. Husband and wife பார்த்துக்கிறதே ரொம்ப ரேர். ஸோ எங்களுக்கு இன்டர்கோர்ஸ் வச்சு கூட டைம் இல்லை. we are so stressed out. ஸோ எங்களுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் வேணும். எதில் வந்து ஹையஸ்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கோ அதை கொடுங்க, எங்களுக்கு ஐவிஎஃப் கொடுங்கன்னு அவங்களே கேட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி கப்பலுக்கு we still take time to actually counsel them. See, ஐவிஎஃப்ன்றது not a simple procedure. It has its own complications. ஸோ கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு தேவையான கப்பலுக்கு தான் நாங்கள் ஐவிஎஃப் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய கப்பலுக்கு வந்து as Dr. Veena also said, regular intercourse itself improves the fertility. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 year of regular intercourse almost 70% of couple would conceive. அவங்களே வந்து இன்னும் கூட அந்த டைமிங்கோ அவங்களோட the ways they do அதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கவுன்சில் பண்ணினா another almost 90% of couple at the end of 2 years would have conceived naturally. எந்தவித ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே நம்ம ஒரு 90% சக்ஸஸ் கொண்டு வர முடியும் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். ஸோ அதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஆஃபர் பண்ணுவோம். செகண்ட் தான் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஐவிஎஃப்பை விட சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ஐயுஐ இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஐயுஐன்றது இன்னுமே ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர். அதாவது எப்படின்னா, அந்த லேடிக்கு வந்து ரெகுலராக வந்து முட்டை வளர்ச்சி வருது அப்படின்னு தெரியும் போது ஆணணுக்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது ஆனால் ஒரு பர்டிகுலர் லெவல் ஒரு 10 மில்லியனுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, டியூப் கருக்குழாயில் அடைப்பு எதுவும் இல்லை அப்படின்னா, நம்ம முட்டை வளர்ச்சிக்கு மட்டும் மெடிசின்ஸ் கொடுத்து அந்த சமயத்தில் முட்டை வர சமயத்தில் சிம்பிளாக ஆண் அணுக்கள் வந்து கர்ப்பப்பையில் செலுத்தும் போது அவங்க சான்சஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதுலேயே வந்து நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி வருது. இதுலேயும் வரலை, ரிப்பீட்டடாக ஐயுஐஸ்லேயும் வரலை. நான் சொன்ன மாதிரி சில ஸ்டாண்டர்ட் திங்ஸ்க்கு ஐவிஎஃப் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். லைக் பெண்களுக்கான கருக்குழாய் அடைப்பு 2 பக்கமும் இருக்குன்னா அவங்களுக்கு ஐயுஐ வராது, ஐவிஎஃப் மட்டும்தான் டைரெக்டாக வரும். ரெண்டாவது, சில ஆணணுக்கள் வந்து கம்ப்ளீட்டாக அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும், வர பாதை வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களால விந்தணுக்கள் வெளியிலவே வராது. அது அசோஸ்பர்மியா கண்டிஷன் சொல்லுவோம். அவங்களுக்கு நேச்சுரலாகவோ இல்லை ஐயுஐயாக நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம வெரைக்குட்டையிலேருந்து ஸ்பெர்ம்ஸ் எடுத்து பண்ணும்போது இந்த ஐவிஎஃப் முறையில், அதாவது அதோட ஹையர் டெக்னாலஜிஸ் லைக் இட்சி முறையில் தான் ப்ரெக்னென்சிஸ் உண்டு பண்ணவே முடியும். அவங்களுக்கு தான் நம்ம டைரெக்டாக ஐவிஎஃப் ஆர் இட்சி முறை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் ஐவிஎஃப் அப்படிங்கிறது பயப்பட வேண்டாம். though the scenario is changing, நாங்கள் எத்திக்கலாக இருக்கணும் அப்படின்னு பண்ணும்போது எல்லாருக்கும் நம்ம ஐவிஎஃப் பண்ணுறதில்லை. யாருக்கு தேவையோ
அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். டைம் லிமிட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான டைம் ஸ்பேஸ் வந்து நார்மலாக எவ்வளவு? நார்மலாக ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு கப்பலுக்கு எடுக்கணும் அப்படின்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் ஆகலாம். 2 பேருக்கும் நம்ம பேசிக்காக சில டெஸ்ட் பண்ணுவோம். லேடிஸ்க்கு வந்து எவ்வளோ எக் ஃபார்மிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு பிளட் டெஸ்ட்டில் ஸ்கேனில் அசஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கருக்குழாய் அடைப்பு இருக்கா, கருக்குழாய் வீக்கம் இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம் சில டெஸ்ட்டில். இந்த மாதிரி மென்னுக்கு வந்து சில திங்ஸ் லைக் எஸ்பெஷலி அவங்களோட இன்ஃபெக்ஷனுக்கான ஏதானும் இருக்கா, சிமெண்ட் கவுண்ட் எப்படி இருக்குது. சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி அடைப்புனால தான் சிமெண்ட் வெளியில் வரல அப்படின்னா உள்ள உற்பத்தி இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு அடைப்பு இல்லாமல் உற்பத்தியே இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கும் அசிஸ்பெர்மியம் தான் டெஸ்ட் பண்ணும்போது வரும். ஸோ அதெல்லாம் ஹார்மோன்ஸ் வச்சு கொரிலேட் பண்ணாதான் அவங்களோட ஓன் விந்து அணுக்களில் பண்ண முடியுமா இல்லையான்றது தெரியும். ஸோ அதெல்லாம் பேசிக் சில டெஸ்ட் பண்ணுவோம். அடுத்து அவங்களோட ஜென்ரலோட ஹெல்த், எனி மேல் அண்ட் ஃபீமேலோடைய சுகர்ஸ், தைராய்டு, ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணணும். அண்ட் HbA1c லெவல் எஸ்பெஷலி வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கரு உருவாக்கி வைக்கும்போது அந்த HbA1c லெவல்ஸ் வந்து லெஸ் தென் 6.5 இருக்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நல்ல கரு போடும்போது ஃபஸ்ட்டு அந்த 8 to 10 வீக்ஸில் தான் அந்த மெஜாரிட்டி ஆஃப் கருவோட உருவாக்கம் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் இந்த சுகர் ஹையாக இருந்ததுன்னா கருக்கலைப்பு ஏற்படலாம், அப்நார்மல் பேபிஸ் உண்டு பண்ணலாம். ஸோ அந்த என்வாயன்மெண்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு தான் நம்ம IVF எம்ப்ரியோ உள்ளே வைக்கிறது எல்லாமே பண்ணுவோம். இப்போ வந்து விமன் ஆர் ஆல்சோ ஹேவிங் தி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமும் வந்து we have to cut down, stop, quit all this and come to healthy lifestyle before they adopt this IVF. ஒபிசிட்டி அதுவுமே ஒரு மேஜர் இஷ்யூஸ். ஏன்னா ஒன்ஸ் they become pregnant அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் ஆஃப் சுகர், BP எல்லாம் வரலாம். பட் ஆஸ் சச் IVFக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 months வந்து தேவைப்படும். ஏன்னா அது 2 ஸ்டெப் ப்ரொசீஜராக பண்ணுவோம் நம்ம IVF பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த விமனுக்கு வந்து சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் ஒரு லேடிக்கு ஒரு எக்கு தான் வரும். வெரஸ் IVFல வந்து எல்லா ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 eggs நமக்கு கிடைக்குதுன்னா அதிலிருந்து நம்ம ஆண் அணுக்கள் இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 கரு அந்த மாதிரி உருவாரத்துக்கு சான்சஸ் அதிகம். ஸோ 10-15 eggs வரதுக்கு நமக்கு அப்படியே வராது. ஸோ அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டி வரும். ஒரு 10 நாளைக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அந்த டே 3லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டே 15 வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அது ஹாஸ்பிட்டலில் அவங்க டெய்லி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஆஃபீஸில் they'll have to take permissions. ஸோ அந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கணும். ஒன்ஸ் இட்ஸ் ரெடியா இல்லையான்னு ஸ்கேனில் பிளட் டெஸ்ட்லலாம் பார்க்கும்போது ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆக வேண்டி வரும். இப்போ மார்னிங் அட்மிட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரொசீஜர் இஸ் ஆஸ் சச் ஒரு 10 minutes அண்டர் அனஸ்தீசியா. இப்போ ஸ்கேன் அடி வழியாக அந்த கருமுட்டையை வெளியில் எடுத்து அன்றைக்கி அந்த லேபில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம்ஸ் கொடுக்கும்போது ஒரு எக்குக்குள்ளே ஒரு ஸ்பெர்ம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் இட்ஸி முறைன்ட்டு. ஸோ ஒன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டெய்லி ஒரு அந்த எப்படி எக்கு வளருது, அந்த கரு ஆகுதா, அதுதான் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். அந்த எக்கையும் ஸ்பெர்மையும் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபர்டிலைஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் லேபில். அது அடுத்த நாளில் ஃபர்டிலைஸ் ஆன கருவும் வளருதா, 2 செல் 4 செல் 8 செல் இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே வந்து 5ஆவது நாள் வரைக்கும் கருவை நம்ம இந்த IVF லேபில் வளர்க்க முடியும். அந்த ஸ்டேஜ் தான் பிளாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது நார்மலாக இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு லேடிக்கு கருக்குழாயில் நடக்கிறது. அதை நம்ம வெளியில் பண்ணுறோம். அதனால தான் அது இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ 5 நாள் வளர்ந்த கருவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஜென்ரலாக இமீடியட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்போ ரொம்ப குறைவாகிடுச்சு. என்னென்னா இந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடும்போது ஹார்மோன்ஸ் அதிகமாகுது இல்லையா, அந்த டைம் வைக்கும்போது அந்த இம்ப்ளான்டேஷன் கரு பதியறது வந்து குறையுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சைக்கிள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ another 1 month it takes. அந்த மந்தில் கர்ப்பப்பை லைனிங் மட்டும், அந்த எண்டோமெட்ரியம் சொல்கிற லைனிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுற மெடிசின்ஸ் கொடுத்து அது ரெடி ஆனப்புறம் திரும்ப கரு வைக்கிறோம். இதுக்கு அனஸ்தீசியா தேவைப்படாது. சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அவங்க ஒரு கரு வச்சதுக்கப்புறமா ஒரு 20 minutes to maximum 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். ஸோ இதுதான் 2 ஸ்டெப்பாக நடக்கவே தான் 2 to 3 months ஆகுது உங்களுக்கு. லவ்லினா மேம், இப்போ ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் எடுக்கிறப்ப இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து IVFல இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கிறது வந்து அட்வைசபிளா? அதுக்கு அவங்க என்ன மாதிரி தயாராகணும்? ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வகையான டயபெட்டிஸை டீல் பண்ண போகிறோம் ப்ரெக்னென்சியோட. பிகாஸ் டைப் 1 டயபெட்டிஸ்னு அது வந்து குழந்தைங்களுக்கு ஜுவனைல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எந்த ஏஜ் குரூப்லேயும் வரலாம். ஸோ அந்த டைப் 1 டயபெட்டிஸ் என்னென்னா அவங்களோட கணையம் வந்து வேலையே செய்யாது. ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு ஆட்டோஇம்யூன் ஒரு இடியோபேத்திக் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அது மாதிரி பல காரணங்களால் அந்த கணையம் வந்து அந்த பீட்டா செல்லை ப்ரொடியூஸ் பண்ணாதனால அவங்களுக்கு உடம்புல இன்சுலினே இருக்காது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். அவங்க வாழ்கிறதுக்கே இன்சுலின் ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடும்.
எப்படி உணவு முக்கியமோ அதே மாதிரி இன்சுலின் முக்கியமாயிடும். அடுத்தது டைப் 2 டயபெட்டிஸ். அது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ இந்த ஒபிசிட்டினால் வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஒரு 20 வயசுலேயே ஒரு 15 வயசுலேயே உள்ள டைப் 2 டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இருக்கலாம். அடுத்தது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்னங்கும்போது இந்த மாதிரி ப்ரெக்னென்சியில் பல ஹார்மோன் குறைபாடு ஏற்படும். சில ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், சில ஹார்மோன்ஸ் கம்மியாகும். இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தே வில் பிகம் மோர் ப்ரோன் டு டெவலப் டயபெட்டிஸ். அண்ட் ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒபிசிட்டியோ ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது மாதிரி 3 விதமான டயபெட்டிஸை நம்ம வந்து டீல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸாக இருந்தால் நம்ம ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் கொடுத்து சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அந்த ப்ரெக்னென்சிங்கிற ப்ராசஸ்க்குள்ளேயே, அது இயற்கையாக நடந்தாலும் சரி செயற்கையாக நடந்தாலும் சரி, அதுக்குள்ளேயே நம்ம போக முடியும். அண்ட் அடுத்தது வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ஐவிஎஃப் போகிற பேஷண்ட்ஸுக்கு இந்த மெடிகேஷன்ஸ் எடுக்கும்போது தே பிகம் மோர் ப்ரோன். ஒன்று வந்து அதிக ரெஸ்ட் எடுக்கிறதுனால வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்னால் அவங்களுக்கு வெயிட் ஏறலாம். அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலும் எடை அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் தே பிகம் மோர் ப்ரோன் டு டெவலப் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இந்த 3 விதமான டயபெட்டிஸை நம்ம வந்து டீல் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் கொடுக்கும். ஸோ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ஏர்லியாக டிடெக்ட் பண்ணும்பொழுது ஸோ நம்ம கொஞ்சம் மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐவிஎஃப் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வேணால் ப்ரெக்னென்சிலே ஒரு 7 to 8 கிலோகிராம் வெயிட் கெயின் இருக்கும். அது நேச்சுரலாகவே. ஸோ அதை மாதிரி முன்னாடியே வந்து அவங்க வந்து பிஎம்ஐ ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது அவங்க எடை குறைப்பு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை எந்த அளவுக்கு கட் டவுன் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸே 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர், இன்னொன்று நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ நான் மாடிஃபையபிள் நான் சொல்கிறது நம்ம பேரண்ட்ஸ், போத் பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸை மாற்ற முடியாது, நம்ம இந்தியனாக பிறந்ததை மாற்ற முடியாது, ஏஷியாவில் பிறந்ததை மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸை நம்ம நான் மாடிஃபையபிள்னு சொல்கிறோம். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம கட்டுப்பாடில் இல்லை. பட் இந்த மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வெயிட், ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், உணவு கட்டுப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கிற விஷயம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம கட்டுப்படுத்திக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல் ப்ரெக்னென்சி இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போது ஐவிஎஃப் அப்படிங்கிறப்ப கப்புள்ஸ் இன்வால்வ், மேல் அண்ட் ஃபீமேல், அவங்க 2 பேரும் முதல்ல எப்படி தங்களை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டேஜஸ் வைஸ் மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லா ஸ்டேஜஸ்லையும் நீங்கள் யோசிக்கணும். அண்ட் ஐவிஎஃப்னு வரும்போது ஃபினான்ஷியல் பர்டன் இன்க்ரீசஸ், எமோஷனல் சப்போர்ட், எவ்ரி ஒன் நீட் சப்போர்ட். எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும், தி நீட் தட் சப்போர்ட். அவங்களோட ஹெல்த்தி வைஸ் அவங்க ரெடியாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது சுகர்ஸ் இருக்கா, அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது, ஓவர் வெயிட்டில் இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அடிக்கடி வெளில சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் கட் டவுன் பண்ணணும். ஒர்க் பர்டனை கொஞ்சம் குறைக்க முடியும், இல்லாட்டி ஷேர் பண்ண முடியும், அந்த மாதிரி எதெல்லாம் மாடிஃபைபிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் வரீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் செஷனுக்கு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணி வரதாக இருக்கணும். அவள் கேட்டால் அதனால் நான் வந்து உட்காந்துட்ருக்கேன், எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருந்தால் ஒரு கப்பல் வரும்போது the wife won't get the emotional support she should get from the husband. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங், ஒரு ஐவிஎஃப் அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் செஷனில் அட்டென்ட் பண்ணும்போது இட் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கப்பிள் டு கோ த்ரூ த ப்ராசஸ். இப்போ ஐவிஎஃப்னால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. லைக் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி, மென்டலி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அண்ட் மென்டல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஸோ மெனி திங்ஸ் அதில் போகும்போது அரௌண்ட் 1.5 to 2 lakhs எல்லாருக்குமே வந்துடும். ஸோ இட்ஸ் நாட் லைக் எவ்ரிபடி இஸ் அஃபோர்டபுள் ஃபார் இட். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஸோ அது வந்து நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து எல்லாத்துலேயுமே 100%ன்னு எங்கேயும் இருக்காது. ஸோ இட் வில் பி மேக்ஸிமம் அரௌண்ட் 50 to 60%. ஸோ நம்ம அவ்வளோவா ஒரு காசு செலவு பண்ணிவிட்டு நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வராமல் இருக்கும்போது ஹவு டு ஃபேஸ் தட். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ வந்து காசு ஒரு சைட்லேயே போயிடுச்சு, தட் இஸ் ஒன் மென்டல் ஆகனி. செகண்ட் வந்து
பாசிட்டிவ் வரல அப்படின்னு இந்த விமன் இருக்காங்கல்ல அவங்கள கவுன்சில் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அது அவங்களுக்கு மென்டலி ஃபஸ்ட்டாகவே ரெடியாக இருக்கணும். ஸோ தட் இஸ் அ மேஜர் சைட் எஃபெக்ட்னு நான் சொல்கிறது. அது செகண்ட் சைக்கிள் தேர்ட் சைக்கிள் ஆகும்போது சில பேர் இருப்பாங்க கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது கூட எல்லாமே நல்லாயிருக்கும். அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து யூஸ்வலி வில் ஹேவ் திஸ் ஃபெயிலியர். நமக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது, எனக்கு டியூபல் பிளாக் அதனால நான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா அவங்க டக்குன்னு கன்சீவ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட் சைக்கிளில் கன்சீவ் ஆகும். பட் அன்எக்ஸ்பிளைன்ட் என்ன ரீசன் இல்லாதனால நம்ம ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் பார்ப்போம். செகண்ட் வந்து அந்த ஃபினான்ஷியல். தேர்ட் வந்து பிகாஸ் வி ஆர் கிவிங் ஸோ மெனி இன்ஜெக்ஷன்ஸ். அந்த ஃபஸ்ட் 15 days வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். 1 egg நார்மலாக சைக்கிளில் ரிலீஸ் ஆகும். ஸோ 1 egg பதில் அட்லீஸ்ட் 5 to 10 eggs, சில பேருக்கு 15-20 eggs கூட வரும். ஸோ அப்போ இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் இஸ் தேர் இன் யுவர் பாடி. ஒரு ஐவிஎஃப் நம்ம ஒரு 30-35 yearsக்குள்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கூட 10 years down the lane, or 15 years down the lane, they are at a high risk for developing ovarian cancer, uterine cancer. ஏன்னா அவங்கள அந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து எக்கை ஸ்டிமுலேட் பண்ணும்போது எக் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அந்த ஏரியாவில் வந்து they are at நார்மல் ஜென்ரல் பாப்புலேஷன் கம்பேர் பண்ணால் they are at a little high risk for developing ovarian and uterine cancer and also maybe breast cancer to certain extent. ஸோ இதுதான் மேஜர் சைட் எஃபெக்ட் ஃபார் ஐவிஎஃப். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதை நம்ம கப்புள் வந்து they don't have time for each other. அவங்களுக்கு வந்து இவங்களோட ஷிஃப்ட் மார்னிங் இருக்கும், அவங்களோட ஷிஃப்ட் நைட் இருக்கும். ஸோ அவங்களால வந்து அந்த கரெக்டாக நமக்கு ஃபர்டிலிட்டி வேணும் அப்படின்னா ஒரு 10th டேலேருந்து ஒரு 20th day டியூரிங் தட் ஓவுலேஷன் டைம் தான் நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணால் தான் ப்ரெக்னென்சியே வரும். அதுக்கு வேறு டைமில் நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணால் தெர் இஸ் நோ ப்ரெக்னென்சி வராது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு டைம் இல்லை அப்படின்னா வந்து மேபி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். செகண்ட் வந்து இந்த ஓவேரியன் கேன்சர் சின்ன வயசுல நிறைய குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்கை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுடுவோம். அவங்களுக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி கரண்ட் கொடுத்துட்டு அந்த எக்குக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த எக்கை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சின்ன ஏஜ்லேயே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுடுவோம். அது நம்ம எத்தனை வருஷம் வேணால் ரிசர்வ் பண்ணிடலாம். அப்புறமா அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 35 yearsக்கு அப்புறம் when she is fit and fine அப்படின்னா when she wants to undergo treatment அந்த டைமில் ஐவிஎஃப் நமக்கு யூஸ் ஆகும். சோ அத வந்து ஃப்ரீஸ் பண்ணுவீங்களா? ஃப்ரீஸ் பண்ணுவோம். அதே நிலையில 10 வருஷம் வரை இருக்கும். ஆமா 10 வருஷம் அதுக்கு மேல கூட இருக்கும். அது ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அதுக்கு பிறகு மறுபடியும் ரிட்டைன் பண்ண முடியுமா? இது பண்ற டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் தி நம்ம ஹார்மோன் லெவல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். ரொம்ப காஷியஸா பார்க்கறது ஹைப்பர் ஸ்டிமுலேஷன்ன்றது பார்ப்போம். அந்த ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் இது வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டோட பிக்கெஸ்ட் சேலஞ்சு. ஒவ்வொரு லெவல் ஆஃப் டெஸ்டிங்லேயும் வந்துட்டு கண்ட்ரோல்டாக வச்சு தான் ஸ்டெப் இது பண்ணும். ப்ரெக்னென்சி தானே, அதுக்கு தானே பார்த்தேன், ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், now I can live a normal lifestyle, now I can go binge அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அதை வந்துட்டு லைஃப் ஸ்டைலில் இப்போ இருந்தே மாடிஃபை பண்ணிக்கிறது பெட்டர். ஏஜ் அட்வான்ஸ் ஆக பாசிபிலிட்டி ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது ரிஸ்க் இருக்குது. ஒரு ஐவிஎஃப்னு பண்ணியிருக்கோம், ஹார்மோன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னமோ அதுக்கப்புறம் போகும்போது வேறு எந்த ஹார்மோனல் டிபெண்டன்ட் மெடிசின்ஸ் அதெல்லாம் இருக்குது, அவாய்ட் அண்ட் ஷுட் பி ஓப்பன் வித் யோர் டாக்டர். இப்போ அவங்க எதாவது வேறு எதுக்காக ரீசனுக்கு ஹார்மோன் கொடுக்குறாங்க, ஐவிஎஃப் அண்டர்கோ பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த இஷ்யூஸ் இருந்திருக்கு, இந்த ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஷுட் டிஸ்கஸ் திஸ் ஆப்ஷன்ஸ் வித் யோர் டாக்டர். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இஸ் வெரி predominantly வெரி இம்பார்ட்டன்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். காஞ்சிபுரம் பச்சைய பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.